டிம்புன்னு சொன்னா புது ஸ்டைலே வரும். இன்னும் ஞாபகம் இருக்கு. விரல் என்ன விசில் வரும், விசில் அடிச்சா காதல் வரும். நல்ல சம்பவத்துக்கு போய் ஒரு படம் பார்த்துருப்போம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா மாலை போட்டுருந்தார், பக்கத்தில் வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு. ஸோ அந்த சமயத்தில் அது நைட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்த படம் தான் காதல் எழுதுதலை. அன்னிலேருந்து எங்கள் அக்கா இன்னி வரையே சிம்பு ஃபேன் தான். புருவத்தில் கோடு போடுறது ஃபர்ஸ்ட் அவர் தான் கொண்டு வந்தார். கிருதால ஒரு கோடு போடுறது அவர் தான் கொண்டு வந்தார். இன்னொரு இன்னி கயிறு கட்டுறதுக்கு இந்த லூஸான சட்டை பேண்ட்டு அதெல்லாமே அவர் கொண்டு வந்தது தான். நிறைய பேக்கெட் பேண்ட், நிறைய பேக்கெட்டு, கயிறு. இதுதான் அவர் மிகப்பெரிய எல்லாருமே. நான் வந்து அதிகமாக வாங்கினது எதுன்னா அந்த ஒயர் கட்டுறது. இதை தான் வந்து கொத்தா கட்டி வச்சிருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் கட்டிட்டு இருப்போம். ஸ்கூலுக்கு வந்தேன்னா அவுத்து வச்சுட்டு உள்ளே போவோம். திரும்பி பிடி இருக்கா கட்டுவோம். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பேண்ட் ஒன்று போட்டுப்பார், துணியில் ஒன்று போட்டிருப்பாரு. அது அப்போ 10 ரூபாய் 20 ரூபாய் அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி லீவ் டைம்லாம் இப்படி சுற்றிட்டு இருந்தாங்க. அதில் அவர் தலைவர் ஃபேன்னு சொல்லிட்டதுனால தலைவரை ஃபாலோ பண்ணுற நம்ம எல்லாருக்கும் அடுத்து சிம்புவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரும் ஸ்டைல் பண்ணுவார், இவரும் ஸ்டைல் பண்ணிட்டு வர்றாரு அப்படி சொல்லி. ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்ன, அவர் தலைவர் ஃபேனு, ஆனால் எங்கேயுமே ரிப்ளிகேட் ஆகாதுன்னு.